நேற்று கரூர்ல வேலுசாமிபுரத்துல நடந்த டிவிகே பயண கூட்டத்துல நடந்த ஒரு துயர சம்பவம் பத்தி இப்ப வரைக்குமே சமூக வலைத்தளங்கள்ல பலவிதமான விவாதங்கள் போயிட்டு தான் இருக்கு. இதுல ஊடகங்களுக்கே வெளிவராத அளவுக்கு பல திடுக்கிடும் வீடியோக்கள் தான் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல பரவலா இருக்கு. விஜய் மீது எரியப்பட்ட செருப்பு, பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் சொன்ன வாக்குமூலங்களையும் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். தாவேகா பயண கூட்டத்துல, அதுவும் ஸ்பெசிபிக்கா கரூர் வேலுசாமிபுரத்துல நேற்று தாவேகா தலைவரான விஜய் அவர்கள் பேசின பிறகும் அதன் பின்பு நடந்த அசம்பாவிதங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த அசம்பாவிதங்களை பத்தி ஒரு கேள்வி எழும்போது தாவேகா ஆதரவாளர்கள் இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியையும், எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சியையும், மற்ற கட்சிகளும் ஆளுங்கட்சியும் இப்படி மாதிரி ஒருத்தர் மாத்தி பலவிதமான குறைகளை சொல்லி விவாதங்கள் இப்ப வரைக்குமே சமூக வலைத்தளங்கள்ல போயிட்டு தான் இருக்கு. இதுல இந்த விவாதங்களுக்குள்ள நாங்க வரல. ஆனா பல உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு. அது இந்த வீடியோக்கள்ல எதுவுமே சமூக வலைத்தளங்கள்ல பரவப்படல. அதுல முதல் வீடியோவா எல்லாருமே கேக்குறது, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது அவர் மீது எரியப்பட்ட செருப்பு. இப்போ அங்க இருக்கக்கூடிய கூட்டம் எல்லாமே விஜய் அவர்களோட ரசிகர்களும் தொண்டர்களும் தான் அப்படின்னு ஆளுங்கட்சியினர் குறை கூறும் போது, அந்த இடத்துல தொண்டர்களாகவோ ரசிகர்களாகவோ இருக்கும் பட்சத்துல அவங்களே எப்படி அவங்க தலைவர் மீது செருப்பு எறிவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. இந்த செருப்பு எறிகிற வீடியோ சமூக வலைத்தளங்களா இருக்கட்டும், இல்ல தொலைக்காட்சிகளா இருக்கட்டும், எதுலயுமே காட்டப்படல. இப்போ மத்தியானத்துக்கு மேலதான் இந்த வீடியோக்கள் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல பரவப்படுது. அதுவும் அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் பேட்டி கொடுத்த பிறகு அதுல ஒரு சிலர் எடுத்த வீடியோக்கள் தான் இப்ப பரவலாயிருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருக்கக்கூடிய குடும்பத்தினரா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாரும் சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, எல்லாமே நல்லதா இருந்தது விஜய் வர வரைக்கும். ஆனா விஜய் வந்த பிறகு அங்கங்க தள்ளுமுள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. என்னோட நண்பர்களுக்கு எல்லாம் கத்திகளால சட்டையை கிழிச்ச மாதிரி இருக்கு, வயிற்றுல எல்லாம் கிழிச்ச மாதிரி இருக்கு. இவங்க உண்மையிலே தொண்டர்கள் ரசிகர்களா இருந்தா ஏன் கத்தி அடிச்சு பண்ணணும்? இப்போ இந்த இடத்துல நமக்கு சந்தேகம் வருது தானே. கண்டிப்பா இந்த இடத்துல வன்முறையாளர்களும் தொண்டர் ரசிகர்கள் அப்படின்ற பெயர்ல இந்த கூட்டத்துல கலந்திருக்காங்க. அந்த வன்முறையாளர்கள்னாலதான் இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய பத்திரிகையில இருந்து ஒரு ஆங்கில நாளிதழ்ல சொல்லிருக்க ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாதிக்கப்பட்டவர்களை பேட்டி எடுக்கும் போது அதுல பாதிக்கப்பட்ட ஒரு ஐடி தொழிலாளி அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, விஜய் அவர்கள் வர வரைக்கும் எதுவுமே நடக்கல, ஆனா விஜய் அவர்கள் வந்த பிறகு ஒவ்வொரு பிரச்சனையா நடக்க ஆரம்பிக்குது. அது முதல்ல கடைசியில இருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கர்ல எதுவுமே விஜய் அவர்கள் பேசுறது கேட்கல. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஜெனரேட்டர் கட் ஆயிடுச்சு. அது எதுவுமே கரண்ட்ல இல்ல, அதாவது பவர் ஆஃப் அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா, அது கரண்ட்னால இல்ல, இந்த ஸ்பீக்கர்கள் எல்லாமே ஜெனரேட்டர் மூலமா போயிருக்கு. சோ அந்த பவர் சப்ளை, அதாவது இந்த ஜெனரேட்டர் ரூம அடிச்சு நொறுக்கிருக்காங்க. அதனால பின்னாடி இருக்கக்கூடிய நபர்களுக்கு விஜய் பேசுறது கேட்காததுனால இவங்க எல்லாருமே முன்னாடி முந்தி போயிருக்காங்க. அப்படி முந்தி போகும்போதுதான் இந்த மாதிரி பிரச்சனை நடந்தது. அடுத்த பிரச்சனையா ஒரு குழந்தையை காணோம் அப்படின்னு ஒரு அம்மா தேட ஆரம்பிச்சாங்க. கரெக்டா பவரும் கட் ஆகுது. இத பார்த்த உடனே மக்கள் பேனிக் ஆகுறாங்க. ஒவ்வொரு பக்கமும் ஓட பாக்குறாங்க, ஓட முடியல. அப்ப தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அதுல பாதி பேர் கீழே விழுறாங்க. ஒரு சிலருக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. கீழே விழுந்திருக்க நபர்களை கூட பார்க்காம எல்லாருமே அவங்கள மிதிச்சுட்டு போக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறாங்க. அண்ட் இந்த இடத்துல முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இது 2 ரோடு இருக்கு. சென்டர் ரோடு பக்கத்துல 2 வழி சாலை மாதிரி 2 வழி சாலை இருக்கு. நாங்க 4 மணிக்கு போற வரைக்கும் அந்த 2 வழி சாலையிலுமே கயிறுகளோ எந்த பேனர்களோ இல்ல. ஆனா விஜய் பொதுக்கூட்டம் நடக்கும்போது அந்த 2 பக்கமும் கயிறும் பேனரும் யாரும் போக முடியாத அளவுக்கு இருக்கு. எப்படி அந்த பேனரும் கயிறும் அந்த இடத்துல வந்திருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்கப்படுது. அதே போல ஒரு சில இளைஞர்கள் பேக்கரி ரூஃப், மரத்து மேல எல்லாம் உட்கார்ந்து இருந்திருக்காங்க. இந்த கூட்ட நெரிசல இப்படி அதிகமாகும் போது அங்க இருக்கக்கூடிய பெண்களையும் குழந்தைகளையும் காப்பாற்றணும் அப்படின்னு அவங்கள மேல ஏத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்போ எதிர்பாராத விதமா அந்த மரமா இருக்கட்டும், இல்ல அந்த பேக்கரி கூரையா இருக்கட்டும், அது கொலாப்ஸ் ஆயிடுது. அதனால ஒரு சலசலப்பு ஏற்படுது. இது எல்லாமே தான் இந்த ஆங்கில பத்திரிகையில வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் அடுத்த சந்தேகத்துக்கு குறிக்க மாதிரியான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, 8 மணிக்கு தான் இந்த விஷயம் நடக்குது. 8:15 செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க? அவங்க போகணும்னா விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை தாண்டி தான் போகணும். கண்டிப்பா அவ்வளவு சீக்கிரம் அவங்களால கிராஸ் பண்ணிருக்க முடியாது. ஒருவேளை வேற வழியில போயிருந்தா கூட அதை சுத்தி போறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிருந்திருக்கணும். 8 மணிக்கு அசம்பாவிதம் நடந்ததுன்னா 8:15 எப்படி போக முடியும்? இது நாங்க எப்படி
எப்படி ஆதாரப்பூர்வமா சொல்றோம்னா Facebookல லைவ் ஸ்ட்ரீம் ஆன் பண்ணிட்டே அவர் போயிருக்காரு. அது 8:15 மணி வந்து காட்டுது. எப்படி எல்லாமே வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாவே வந்து பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இந்த ஸ்டாம்பேட் முதல்ல இந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசியல் வரலாறுல இது முதல் முறை. ஆனா இந்த ஸ்டாம்பேட் அடிக்கடி நடந்துதான் இருக்கு. சமீபத்துல மெரினால நடந்த அந்த ஏர் ஷோவா இருக்கட்டும், அதுலயுமே 5 பேர் வந்து இறந்தாங்க. அதுல 5 பேர் இறந்தாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஈவினிங் ஆச்சு. ஆனா இப்போ இந்த சம்பவத்தை எப்படி அரை மணி நேரத்துல எல்லாருக்குமே வந்து 30 பேர் இறந்துட்டாங்க, 77 பேர் வந்து படுகாயத்தோட அவசர சிகிச்சையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, எப்படின்னு அவங்களால கணக்கு வந்து கொடுக்க முடிஞ்சது. உடனடியா நிவாரண தொகையை எப்படி முதல்வர் அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டாவும் ப்ரீ பிளான்டாவும் பண்ண மாதிரியே தான் தெரியுது அப்படின்ற மாதிரியும் பலவிதமான சந்தேகங்கள் எழும்புற மாதிரியான கேள்விகள் இருக்கதா செய்து. அதுலயும் அண்ணாமலை அவர்கள் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ஏன் டிஜிபி போடல, ஏன் ரெகுலர் ஹெட் ஆபீஸ் இல்ல, விஜய் வரதுனாலதான் இப்படி நடந்துருச்சு அப்படின்னா ஏர்போர்ஸ் ஸ்டாம்பேட்ல 5 பேர் இருந்தாங்களே, அங்க ஒண்ணு விஜய் வரலையே, அங்க ஏன் இப்படி நடந்துச்சு? ஆக மொத்தம் இப்ப இருக்கக்கூடிய இந்த ஆளுங்கட்சிக்கு கிரவுட் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியல, லா அண்டர் தெரியல, ரிவ்யூ மீட்டிங் வைக்க தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அவரும் அவரோட குற்றச்சாட்டை வச்சுட்டு தான் இருக்காரு. இங்க எத்தனை பேரு எத்தனை குற்றச்சாட்டுகளும் விவாதங்களும் வச்சாலுமே இது யாரு மேல தவறு அப்படின்றத ஒரு விவாதம் இருந்துட்டே தான் இருக்க போகுது. ஆனா உண்மையான இழப்பு இழந்த அந்த குடும்பத்தினருக்கு மட்டும்தான் தெரியும். 9 மாத கர்ப்பிணி வயிற்றுல குழந்தையோட கணவர் இறந்ததை நினைச்சு துடிச்சு அழுகிற வீடியோ பார்க்கும்போது மனசு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. 1.5 வயசு குழந்தைய பறி கொடுத்து, அதுவும் அந்த குழந்தை மேல நிறைய பேர் ஏறி போயிட்டாங்க, என் குழந்தைக்கு உறுப்பு எல்லாம் வெளில வந்துருச்சு அப்படின்னு அந்த தந்தை சொல்லுற அந்த வீடியோ மனசு ரொம்ப கனமா இருக்கு. அடுத்த மாதம் திருமணம், 2 பேரும் ஜோடியா இந்த பிரச்சாரத்துக்கு வந்தாங்க, இப்ப இல்லையே அப்படின்னு அந்த பெற்றோர் கதற வீடியோ பார்க்கும்போது அவ்வளவு இதயம் வலிக்குது. இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு உயிர் போயிருக்கு. ஆக மொத்தம் 39 உயிர் போயிருக்கு. இனியாவது இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல குழந்தைகளும் பெண்களும் முதியோர்களும் போக கூடாது அப்படின்ற ஒரு சின்ன அவேர்னஸ் நமக்கு இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல தருவீங்க.